விஜய் அரசியலுக்கு வந்து ஒரு மந்திரம் போட்ட மாதிரி 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆயிட்டார். இதற்கப்புறம் தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்குமான தொடர்பை பத்தின விவாதம், தேடல் இது வந்து அதிகரிச்சிருக்கு. ஏன்னா, சினிமா மூலமா அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிற 2வது சூப்பர் ஸ்டார் விஜய். ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ஜிஆர். ஜெயலலிதாவை நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட முடியாது. எம்ஜிஆர் உருவாக்கி வச்சிருந்த அந்த கட்டமைப்பை பயன்படுத்தி, அந்த கட்சியை பயன்படுத்தி அவர் வந்து முதலமைச்சர் ஆகி அதில் வந்து நீடிச்சார். மற்றபடி சினிமா புகழில் அவர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 2வதா ஒரு சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் ஆகிறாரு. மற்ற பகுதிகளில் என்டி ராமராவ் தான். மற்றபடி சிரஞ்சீவி, இந்த பவன் கல்யாண் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி அடையலை. ஹிந்தியில் அது சாத்தியமே இல்லை. அமிதாப் பச்சன்லாம் வந்து டோட்டல் ஃபெயிலூர். சத்ருகன் சின்ஹா இவங்கெல்லாம் வந்து வளரவே இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இது எப்படி நடக்குது, இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்குது. இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒவ்வொரு கட்டமாக இது எப்படி வளர்ந்து வந்தது, இந்த ஸ்டார்டமும் அரசியலும் எப்படி ஒன்றுக்கொன்று பின்னி பிணைஞ்சு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ் சினிமா அப்படிங்கிறது நாடகத்துடைய நீட்சி. நாடகம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய பழைய மரபு கலைகள் இருக்கு இல்லையா, தெருக்கூத்து, கும்மி, அதன் மூலமாக கதைகள் சொல்கிறது, அதில் இருந்து முறிச்சுக்கிட்ட ஒரு புது வடிவம். காலனி ஆதிக்கவாதிகள் கொண்டு வந்தது. முதல்ல இங்கே ஷேக்ஸ்பியர் இவங்களுடைய நாடகங்கள் தான் வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த நாடகங்கள் தான் தமிழ் படுத்தவும் பட்டுச்சு. இப்போது சரசாங்கி அப்படின்னு சொல்லிட்டு பரிதிமால் கலைஞருடைய நாடகம், அது வந்து ஒத்தல்லோ தான். இப்போ இந்த மாதிரி நிறைய பிரிட்டிஷ் நாடகங்கள் தமிழ் படுத்தப்பட்டு இங்கே நடந்தது. முதல்ல ஆங்கிலத்திலேயே நடத்தப்பட்டதும் வந்து உண்டு. இப்போது இந்த நாடகங்கள் ஒரு கட்டத்தில் ரொம்பவும் ஃபேமஸ் ஆச்சு. இந்த நாடகங்கள் வந்து ஒரு எலைட்டுடைய நடையுடை பாவனைகள், அவங்களுடைய இதிகாசங்கள், அவங்களுடைய இசை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பார்க்குறவங்களுக்கு அது கொடுத்துச்சு. ஒரு பக்கம் தெருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கலைகள் இருந்துகிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் இந்த புது நாடகங்கள், புது வடிவம், புது விதமான கதை சொல்லல், அதுலேயும் நிறைய பாட்டு. இந்த பாட்டு வந்து வெகு மக்கள் வடிவமாக இல்லாமல் கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட பாடல்கள், இப்படி ஒரு நாடக வடிவம் உருவாகி அது ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்னென்னா, நாடக கலைஞர்களை வந்து கூத்தாடின்னு சொல்லி இகழ்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அதில் இருந்து வெளிவர்றதுக்காக அப்புறம் எலைட்டும் அதை வந்து பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறதுனால இவங்க வந்து எலைட்டுடைய நடையுடை பாவனைகளையும் இசையையும் அவங்களுடைய இலக்கியங்களையும் எடுத்துக்கிட்டாங்க. அதில் சங்கரதாஸ் சுவாமிகள், பாஸ்கரதாஸ், இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான நாடக கலைஞர்கள் வந்து இருந்தாங்க. இதில் தமிழகம் முழுக்க இலங்கையிலையும் கூட ஃபேமஸான நாடக நடிகர்கள் உருவானாங்க. நல்ல நாடக நடிகர் அப்படின்னா என்னென்னா, ரொம்ப அட்டகாசமாக பாட்டு பாடுறவர், அவர் தான் நல்ல நாடக நடிகர் அப்படிங்கிறது அந்த காலத்தோட ஒரு வழக்கம். அதில் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் கிட்டப்பா. கிட்டப்பா பயங்கர ஃபேமஸ். அவருடைய குரல் வந்து அப்படி வந்து எல்லாத்தையும் கட்டி போட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு நாடக நடிகர். அவர் இலங்கையில், தமிழ்நாட்டில், இப்போ அந்த கால அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த பகுதி முழுக்க ரொம்பவும் பிரபலமாக இருந்தார். ஆனால் 28 வயதிலேயே அவர் வந்து காலமாயிட்டார். அவருடைய மனைவி தான் கேபி சுந்தராம்பாள். கேபி சுந்தராம்பாள் அதற்கு பின்னாடி மிகவும் புகழ்பெற்ற பலர். இவங்க வந்து நாடகத்தில் இருந்து தான் சினிமாவுக்கு வராங்க. இந்த நாடகம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு தனி விதமாக இருந்துச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, அது மட்டும்தான் அதனுடைய நோக்கமாக இருந்தது. அதற்கு சமூகத்தில் பெரிய மரியாதையும் இல்லாமல் தான் இருந்தது. இந்த நாடக கொட்டாய்கள்லாம் ஊருக்கு வெளியே தான் இருக்கும். ஊருக்குள்ளே நாடக நடிகர்களுக்கு வீடு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் நிலைமை வந்து இருந்தது. பின்னாடி ஏறக்குறைய 30களில் காங்கிரஸில் சத்தியமூர்த்தி வந்து தலைவராகிறார். இந்த சத்தியமூர்த்தி வந்து அவரே ஒரு நாடக கலைஞர். சுகுண விலாச சபா அப்படிங்கிற ஒரு நாடக நிறுவனத்தில் அவர் வந்து உறுப்பினராகவும் இருக்கிறாரு. இது வந்து ரொம்பவும் ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரியான நாடகங்களை போடுறதுக்கு புகழ்பெற்ற ஒரு சபா. இந்த சத்தியமூர்த்தி நாடக கலைஞர்கள் மேலே இருந்த அந்த அலர்ஜியை, அந்த ஒவ்வாமையை நீக்கிறார். அவங்கள காங்கிரஸ் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறார். இப்போ அதில் முன்னாடி முதன்மையாக வந்தவங்க தான்
கேபி சுந்தராம்பாள், இந்த மாதிரியான நடிகர்கள், பின்னாடி என்எஸ்கே, இவங்க எல்லாரும் கூட அதில் அந்த காங்கிரஸ் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இவர் வந்து காங்கிரஸ் கூட்டங்களில் நாடக கலைஞர்களை பயன்படுத்துறத வந்து தொடங்கி வைக்கிறாரு. அவங்க வந்து அந்த தங்களுடைய நாடகங்களில் காந்தியுடைய ராட்டையை பற்றி வந்து பாட்டு பாடுவாங்க. நந்தனார் அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். கேபி சுந்தராம்பாள் கிட்டப்பாவுடைய மறைவுக்கு பின்னாடி ரொம்ப காலம் ஒதுங்கி இருக்காங்க. அதற்கப்புறம் அவங்க நந்தனார் அப்படிங்கிற ஒரு படத்தில், பேசும் படம் அது, அந்த படத்தில் நந்தனாராக நடிக்கிறாங்க. முதலாக ₹1,00,000 சம்பளம் வாங்கினதா சொல்லுவாங்க அந்த படத்துக்கு. இந்த படம் வந்து பயங்கரமான ஹிட்டு. அது வந்து காங்கிரஸ் பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. அது பழைய காலத்தை சொல்கிற ஒரு படமாக இருந்தாலும் கூட அதில் வந்து இந்த நிகழ்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான பாடல்களும் அந்த படத்தில் வந்து இருந்தது. இப்படி பல நாடக கலைஞர்கள் வந்து காங்கிரஸோட இணைஞ்சிட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கம், அப்புறம் வந்து கள்ளுக்கு எதிரான இயக்கம், இந்த மாதிரி தீண்டாமை எதிர்ப்பு இயக்கம், இந்த மாதிரி பல்வேறு இயக்கங்களில் வந்து நேரடியாக பங்கெடுத்துக்கிறாங்க. அதில் ஜெயிலுக்கு போகிறாங்க. இப்படி நிறையா வந்து நடக்குது. இதில் நாகையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பல காலமாக நம்ம வந்து பார்த்துருப்போம். பழைய படங்கள்லாம் ரொம்ப சோகமான காட்சியிலலாம் அவர் வந்து வருவார், மெலோ ட்ராமாவாக அழுதுகிட்டே இருப்பார். அவர் வந்து ஒரு காங்கிரஸ்காரர். காங்கிரஸுடைய கூட்டங்கள் எல்லாத்துலேயும், மாநாடுகள் எல்லாத்துலேயும் கூட போய் கலந்துக்கிற அளவுக்கு முக்கியமான ஒருத்தராக வந்து இருக்கிறாரு. கேபி சுந்தராம்பாள் அதற்கு பின்னாடி மேல் சபை உறுப்பினராகவும் வந்து ஆகுறாங்க. இப்படி காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து இதில் வந்து ப்ளே பண்ணுது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் சினிமாவில் நிறையா பணம் இருக்குது அப்படிங்கிறதையும் நிறைய சினிமா முதலாளிகள் வந்து கண்டுக்கிறாங்க. அது முதல்ல இருந்தே அதற்கான முயற்சிகள் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பிட்ஸாக ரீல்ஸு இது எல்லாத்தையும் வந்து ஆங்கிலேயர்கள் இருக்கிற பகுதிகளில் போட்டு காட்டுறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய 1897 அதற்கு பின்னாடியே இது வருது. அதுக்கப்புறம் டிக்கெட் கொடுக்கறது அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறம் இங்கேருந்து நிறைய பேர் வேறு வேறு ஊர்களுக்கெல்லாம், பாம்பேக்கு, அப்புறம் எப்படி எல்லாம் இப்போ நடேச முதலியார் எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு யுனிவர்சல் ஸ்டுடியோ எல்லாத்தையும் போய் பார்க்குறாரு. அங்கெல்லாம் வந்து போய் பார்க்குறது. அதே மாதிரி வந்து இங்கே படம் எடுக்கிறது அப்படிங்கிற முயற்சிகளில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க. பேசாத படங்கள் வந்து இங்கே வருது. இப்படி நிறையா முயற்சிகள் வருது. சினிமா கம்பெனிகள் இங்கே வந்து உருவாகுது. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜூபிட்டர், அப்புறம் ஜெமினி, மாடர்ன் தியேட்டர்ஸ், இப்படி 3 தியேட்டர்ஸ் வந்து முக்கியமான தியேட்டர்ஸாக இருக்குது. இந்த 3 தியேட்டர்ஸும் நிறையா படங்களை வந்து எடுக்க தொடங்குறாங்க. 1931 அதற்கு பின்னாடி வாக்கில் பேசும் படங்கள் இங்கே ஏராளமாக வர தொடங்குது. இந்த படங்களில் நடித்தவங்களில் ரொம்ப முக்கியமானவர் வந்து ராஜா சாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அந்த சாண்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிட்டிஷ் நடிகரோட பேர். அவர் வந்து ரொம்ப ஒரு அத்லட்டிக்காக, ஒரு குஸ்தி வீரர் போல் இருப்பாராமா. அவர் மாதிரி இவர் இருந்ததுனால இவர் தன்னோட பேரான ராஜா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ராஜா சாண்டோ அப்படிங்கிறதையும் வந்து சேர்த்துக்கிட்டாரு. ஒரு ஸ்டண்ட் படம், டிடெக்டிவ் படம், இந்த மாதிரியான படங்கள்லாம் அவர் நடிப்பார். அவர் பாம்பேலலாம் போய் சினிமாலலாம் நடிச்சுட்டு அந்த அனுபவங்களோட இங்கே வந்து இங்கேயும் சில படங்களை வந்து எடுக்கிறாரு. படங்களில் டைரக்ட் பண்ணுறாரு, நடிக்கவும் அவர் வந்து செய்கிறாரு. ஓரளவுக்கு அவர் வந்து பிரபலமாகவும் வந்து இருக்கிறாரு. ஆனால் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டதாகவே தான் இருந்தது. ஆனால் இந்த சினிமா கலையோட வளர்ச்சிக்கு வந்து இதெல்லாம் பத்தலை. இந்த ராஜா சாண்டோ பத்தலை, அப்புறம் கிட்டப்பா மாதிரியான நாடக நடிகர்கள் வந்து பத்தலை. அவங்களுக்கு இந்த கலை, இதில் இருக்கிற பணம், அதனுடைய ரீச்சு, இது எல்லாத்தையும் முழுசாக எடுக்கிற மாதிரியான ஒரு ஹீரோ வந்து தேவைப்படுது. இதில் இப்படி ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சேலத்தில் 2 ஹாலிவுட் நடிகர்களோட ரசிகர்களுக்கு இடையில வந்து கோஷ்டி மோதல் நடந்துச்சாமா. அப்புறம் போலீஸ் வந்து அதை தடுக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னுலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ மக்களுக்கு இந்த துறை மேலே, இந்த கலை மேலே ஒரு 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 அதீத கவர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத அதில் வந்து பணம் போடுறவங்க முதல்ல இருந்தே பார்த்துட்டாங்க. இப்போ இதை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பல்வேறு முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த டயத்தில் தான் லேனா செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அழகப்ப செட்டியார், கே சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் ஒரு டைரக்டர். இவங்க 3 பேரும் ஒரு நாடகம் பார்க்க போகிறாங்க. பவளக்கொடி அப்படிங்கிற ஒரு நாடகம். அதில் ஒரு இளைஞர் வந்து நடிக்கிறார். அதில் வந்து ஒரு 50 பாட்டு, அதில் ஒரு 30 பாட்டை வந்து அந்த இளைஞரே வந்து பாடுறாரு.
அப்படியே அவர் வந்து மெஸ்மரைஸ் பண்ணிடுறாரு பார்க்குறவங்கள. அப்படி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு குரல், அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு ஒரு தோற்றம், ஒரு ஸ்டைலு. அத பார்த்தவங்கலாம் அவர் மேல பைத்தியம் பிடிச்ச மாரி வந்து ஆயிடுறாங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு, தோள் வரைக்கும் முடி, அப்புறம் கண்ணுக்கு வந்து மை, வைர கடுக்கன். இதுதான் வந்து ஸ்டைல். அப்புறம் அந்த ஜவ்வாது இந்த மாரி சென்ட்டு. அந்த மாதிரியான தோற்றத்தில அந்த இளைஞர் வந்து எல்லாத்தையும் கட்டி போடுறாரு. யார் இது அப்படிங்கும்போது, அதான் புதுசா தியாகராஜன்னு ஒரு பையன். நல்லா நடிக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் லேனா செட்டியாரும், தியாகராஜனும் பழக்கமாயிடுறாங்க. தியாகராஜன் வந்து தியாகராஜ பாகவதரா மாறுறாரு. தியாகராஜ பாகவதர் வந்து இந்த பவளக்கொடிய சினிமாவா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ லேனா செட்டியார் வந்து, "இல்ல நான் வந்து அத ஏற்பாடு பண்றேன். உனக்கு வந்து நீ ஒரு நடிகன், ஒரு கலைஞன். உனக்கு இந்த மாரி பிசினஸ் எல்லாம் வந்து சரி வராது." அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கே. சுப்பிரமணியத்த வச்சு இந்த பவளக்கொடி படத்த வந்து அவரு எடுக்குறாரு. படம் வந்து பயங்கரமான ஹிட். கே. சுப்பிரமணியம் அதற்கு முன்னாடி தியாகபூமி இந்த மாதிரியான படங்களை வந்து அவர் எடுத்திருக்கிறார். தியாகபூமி கல்கியுடைய கதை. அதில் வந்து புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் வருது. கடைசியில் 2 பேரும் விடுதலை இயக்கத்தில் ஒன்றா சேர்ந்து விடுதலைக்காக பாடுபடுற மாதிரி முடியும். இந்த மாதிரியான படங்களை எல்லாம் எடுக்க தொடங்கிட்ட காலம். அதில் கே. சுப்பிரமணியம் முக்கியமான ஒருத்தர். அவர் வந்து பவளக்கொடியை எடுக்கிறாரு. பவளக்கொடி பயங்கரமான ஹிட்டு. அந்த மாதிரி ஒரு ஹிட் அது வரைக்கும் தமிழ் உலகம் வந்து பார்க்கவே இல்லை. அதுக்கு அடுத்துன்னு சொல்லிட்டு படங்கள் வருது. வர வர தியாகராஜ பாகவதர் வந்து மேலே போயிட்டே இருக்கார். தியாகராஜ பாகவதர் அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா, ஏறக்குறைய கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து வந்துடுது. அவர் வீடு இருக்கிற பகுதியில் இருந்த ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினை நிறுத்துறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்களாம். சென்னையிலேருந்து அவரை பார்க்க வர்ற ரசிகர்களுக்காக. தமிழ்நாடு முழுக்க அவரை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் வந்து குவிஞ்சாங்க. இந்த படம் ஹிட்டு அப்படின்னா 1 வருஷம் ஓடுறது, 4 வருஷம் ஓடுறது, 3 வருஷம் ஓடுறது, இப்படி தான். அவர் மொத்தமே 12 படம் தான் நடித்தார் தியாகராஜ பாகவதர். அதில் அவ்வளோ பெரிய ஆளாக வந்து அவர் ஆயிட்டார். அவர் உச்சத்துக்கு போயிட்டார். ஒருவேளை தியாகராஜ பாகவதர் பின்னாடி சுதந்திரத்துக்கு பின்னாடி அரசியலுக்கு வந்து எலெக்ஷன்லலாம் நின்றுருந்தா அவர் முதலமைச்சர் ஆயிருப்பாரோ என்னவோ தெரியல. ஆனால் காலம் அவருக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு வழியை வந்து வேற ஒரு இடத்துல வழியை காட்டல, வேற ஒரு பள்ளத்தில் கொண்டே அவரை வந்து தள்ளிச்சு. 1945 அந்த டயத்தில் ஒரு கொலை நடக்குது. என்னன்னா, இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தன்னுடைய திறமையினால் மட்டுமே உருவாகிறது இல்லை. அவருக்கு பின்னாடி ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணும். அவரை பற்றின செய்திகள் தொடர்ந்து வர்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. அவருடைய போஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அவரை பற்றி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவரோட ரெக்கார்ட்ஸை வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பல பொது இடங்களில் அவரோட பாட்டு போடுறதன் மூலமாக அவரை பற்றின பேச்சு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் லேனா செட்டியார் இவங்கெல்லாம் பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ். இந்த டீமுடைய ஒர்க்குனால தான் தியாகராஜ பாகவதர் இப்படி அந்த இடத்துக்கு வந்து வர்றாரு. அவருக்கு அடுத்த இடத்துல சின்னப்பா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவரும் புகழ்பெற்ற ஒரு நடிகர் தான். ஆனால் சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி அந்த தியாகராஜ பாகவதருடைய இடத்துல அவர் இல்லை. 2வது இடத்துல அவர் வந்து இருக்கிறார். இப்போது தன்னையே பிரபலப்படுத்திக்கிறதுக்கு இல்லாட்டி தியாகராஜ பாகவதரை முன்னிறுத்தருக்கு ஒரு பெரிய டீம் வேலை செய்யும்போது அதற்கு எதிராக இன்னொன்று நடக்கும் இல்லையா? இந்த மாதிரியான புகழ்பெற்ற நட்சத்திரங்களை பற்றி கிளுகிளுப்பா, அவதூறா, ஒரு சீக்ரெட்டாக படிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிற மாதிரி இதெல்லாம் எழுதுறதுக்கான ஆட்களும் உருவாகிறாங்க. அப்படி ஒருத்தர் தான் லட்சுமிகாந்தன். லட்சுமிகாந்தன் முதல்ல சினிமா தூது அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். இந்த பத்திரிகையில் பிரபலமானவர்கள், குறிப்பாக சினிமா நட்சத்திரங்கள், தயாரிப்பாளர்கள், அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி இப்போ ரொம்பவும் அவதூறாக எழுதுவார். காம களியாட்டங்கள், ஜல்சா, இப்படியெல்லாம் வந்து கிளுகிளுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை வந்து எழுதுறது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய் அப்படின்னு வந்து யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் பத்திரிகையில் இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது அது ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஒரு அவப்பேரையும் வந்து ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் இருந்தது. சூப்பர் ஸ்டாருங்கிற முறையில் தியாகராஜ பாகவதரை பற்றியும் அவர் வந்து ரொம்பவும் அவதூறாக எழுதிட்டு இருந்தார்.
அப்புறம் அந்த பத்திரிகை சினிமா தூது வந்து தடை செய்யப்பட்டது. அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லட்சுமிகாந்தன் இந்து நேசன் அப்படின்னு ஒரு பத்திரிகையை தொடங்குறாரு. இந்த பத்திரிகையும் இதே வேலையை தான் தொடர்ந்து வந்து செய்யுது. சொல்லப்போனால் இன்னும் மோசமாக அது வந்து செய்யுது. ஒரு நாள் 1944வது வருஷம் லட்சுமிகாந்தன் சென்னையில் புரசைவாக்கத்தில் ரிக்ஷாவில் போயிட்டுருக்கார். அவரை சில பேர் தாக்குறாங்க, கத்தியில் குத்துறாங்க. குத்துன உடனே அவர் வந்து காயம் பட்டுறாரு. அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் அவரை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் நல்லா தான் இருக்கிறார். அவர் வந்து சிரித்து ஜோக்கு கூட அடித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்குது. போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறாரு. அந்த வாக்குமூலத்துலேயும் அவர் யார் பேரையும் வந்து சொல்கிறதில்ல. டிஸ்சார்ஜ் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அடுத்த நாள் மர்மமான முறையில் அவர் வந்து இறந்து போயிடுறார். உடனே போலீஸ் வந்து 8 பேர் மேலே வழக்கு போடுது. தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன்கிற கலைவாணர், அப்புறம் ஸ்ரீராமுலு நாயுடு அப்படிங்கிற கோவையை சேர்ந்த தயாரிப்பாளர், ஸ்டுடியோ அதிபர், இந்த 3 பேர், அப்புறம் அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5 பேர், இப்படி ஒரு 8 பேர் மேலே வழக்கு போடுது. இந்த வழக்கை வந்து அப்போ சென்னையில் இருக்கிற புகழ்பெற்ற வக்கீல்கள் வந்து நடத்துகிறாங்க. ராஜகோபாலாச்சாரியாரும் அதில் ஒருத்தர், ராஜாஜி, அவரும் அந்த வழக்கை நடத்தினவங்களில் ஒருத்தர் கீழ்கோர்ட்டில். அந்த வழக்கில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டாண்டெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த ஸ்ரீராமுலு நாயுடு வந்து சதி ஆலோசனை நடந்ததாக சொல்லப்படுற ஒரு டயத்தில் இங்கே இல்லை, அவர் வந்து பாம்பேயில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. என்னென்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்எஸ்கே, தியாகராஜ பாகவதர், ஸ்ரீராமுலு நாயுடு 3 பேரும் உட்காந்து லட்சுமிகாந்தனை கொல்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இதை வந்து நான் கேட்டேன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சாட்சி. அந்த நாளில் அவர் அங்கே இல்லை, அவர் வேறு இடத்துல இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கான ஆதாரத்தை டிஃபென்ஸ் தரப்பு வந்து கரெக்டாக கோர்ட்டில் வந்து கொடுக்குது. ஆனால் ஸ்ரீராமுலு நாயுடு வந்து விடுவிக்கப்படுறாரு. அதே மாதிரி என்எஸ்கேக்கும் ஒன்று வந்து சொல்கிறாங்க. என்னென்னா சென்னையில் இந்த மாதிரி ஒரு சதி ஆலோசனை நடந்துட்டு இருந்ததாக சொல்லப்பட்ட நேரத்தில் என்எஸ்கே வந்து சேலத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் அவர் இருந்ததுக்கான ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அப்போ கோர்ட் வந்து இதை ஒத்துக்க முடியாது. ஒரு நல்ல டிரைவரும் ஒரு காரும் இருந்தால் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் சென்னைக்குலேருந்து சேலத்துக்கோ சேலத்துலேருந்து சென்னைக்கோ போயிட்டு வந்துட முடியும். என்எஸ்கே கிட்ட 2 இருக்குது, இந்த ஆதாரத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. இவங்களுக்கு கோர்ட்டு வந்து தண்டனை கொடுக்குது. ஹைகோர்ட் போகிறாங்க, ஹைகோர்ட்லேயும் தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் 4 வருஷம் தண்டனை. அதுக்கப்புறம் ப்ரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க. ஆனால் ப்ரிவி கவுன்சிலில் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு வக்கீல், அவர் தான் அந்த வழக்கை வந்து நடத்துகிறாரு. நடத்தி அவர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பவும் இந்த வழக்கை முதல்லேருந்து விசாரிக்கணும், இதில் சாட்சிகள்லாம் சரியில்லை, நிறையா மர்மங்கள்லாம் இருக்குது, அதனால் இந்த தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கணும், விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வாங்குறாரு. வாங்கினோன்னே சென்னை ஹைகோர்ட்டில் திருப்பியும் அந்த விசாரணை நடக்குது. அந்த வழக்கில் 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஜஸ்டிஸ் ஹேப்பல்னு ஒருத்தர், இன்னொருத்தர் ஜஸ்டிஸ் சஹாபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 பேரும் அதை வந்து விசாரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப எமினண்ட்டான ஆட்கள். சொல்கிறத வந்து இன்னும் ஆழமாக ஒரு கொலை பண்ணிட்டியா அப்படின்னு பார்க்குற மாதிரியான ஒரு டைப் இல்லை, கொஞ்சம் சீரியஸாக இதை வந்து ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கொலைக்கு பயன்படுத்தினதாக சொல்லப்படுற அந்த கத்தியை காட்டி இதை வச்சுட்டு ஒரு எலியை கூட கொல்ல முடியாது அப்படின்னெல்லாம் எத்திராஜுலு கோர்ட்டில் வந்து சொல்கிறாரு. அதில் இருக்கிற நிறைய டிஸ்கிரிபன்சிஸ், அது எப்படி ஒரு நாள் நல்லா இருந்தவர் அடுத்த நாள் இறந்தார் அப்படின்னு சொன்னால் முந்தின நாள் நடந்த அட்டாக் எப்படி அதுக்கு காரணமாக இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அதில் வந்து முன்வைக்கப்படுது. இவங்க மேலே குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுவிக்கிறாங்க. ஸ்ரீராமுலு நாயுடு முதலே விடுவிக்கப்பட்டுட்டார். என்எஸ்கேவும் எம்கேடியும் மற்றவர்களும் பின்னாடி விடுவிக்கப்படுறாங்க. இந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், தீர்ப்பு கொடுத்த ஜஸ்டிஸ் சகாபுதீன் சுதந்திரத்துக்கு பின்னாடி, ஏறக்குறைய 47 அந்த டயத்தில் தான், சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்த வழக்கு முடிஞ்ச உடனே பாகிஸ்தான் போகிறாரு. பாகிஸ்தானில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறார். அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள் அவர். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் விடுதலை செய்யப்படுறாங்க. விடுதலை ஆன பின்னாடி தியாகராஜ பாகவதர் வெளியே வரார். 30 மாதம் கழித்து அவர் வெளியே வந்து பார்க்கும்போது இருக்கிற உலகம் வந்து வேறையாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்பவும் வேடிக்கையான ஒரு விஷயம், அவர் கடைசியாக நடித்த படம், அது சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நடித்த படம் ஹரிதாஸ். ஹரிதாஸ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து சாகா வரம் பெற்ற பாட்டு.
இந்த மன்மத லீலையை வென்றவருண்டான ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயங்கர பிரபலமான ஒரு பாட்டு. அதை ஏதாவது ஒரு வெர்ஷனில் அதை நம்ம கேட்காம இருந்திருக்க மாட்டோம். அந்த ஹரிதாஸில் தான் அந்த பாட்டு வருது. அந்த படம் அவர் சிறைக்கு போகிற டயத்தில் வெளியாகுது. அவர் வெளியே வர்ற வரைக்கும் அந்த படம் ஓடிட்டுருக்கு. ஏறக்குறைய 112 வாரம் அந்த படம் வந்து ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து அது பண்ணுது. ஆனால் அடுத்த படம் சூப்பர் ஃப்ளாப். அதனால் அதுக்கப்புறம் அந்த இடத்தையும் பிடிக்க முடியல. ஏன்னா 47க்கு பின்னாடி இந்தியா வந்து வேற. பிரிட்டிஷ் ஆட்சி வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் வந்து முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய பஞ்சங்களை வந்து தாண்டி போயிருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு உள்நாட்டு போர்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரும் கலவரம், தேச பிரிவினை இவ்வளவெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா அந்த பழைய பக்த ஹரிச்சந்திரா, பிரகலாதா இந்த மாதிரியான படங்களை எல்லாம் பார்க்குற மூடில் மக்கள் வந்து இல்லை. ஹரிதாஸையோ மன்மத லீலையோ இதெல்லாம் வந்து பார்க்குற கேட்குற மூடில் வந்து ஜனங்க வந்து இல்லை. அப்போது இங்கே திராவிட இயக்கம், சில பகுதிகளில் இடதுசாரிகள், இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்துருச்சு. அந்த தாக்கத்தினால மக்கள் வந்து வேறு விதமான கலைகளை எதிர்பார்க்க தொடங்கிடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் முதல்லையே சைன் பண்ணின பல படங்களை வந்து திருப்பி நடிக்கிறாரு. அது அவ்வளவு பெருசாக ஹிட் ஆகுறதில்ல. இந்த 2 வருஷத்தில் அவருடைய டீம் கலைஞ்சிருச்சு. தியாகராஜ பாகவதரை ஒரு ஒரு கவர்ச்சிகரமான, ஒரு அழகானா, ஒரு ஜீனியஸா, ஒரு பாடகனா அப்படியெல்லாம் முன்னிறுத்தின அந்த டீம் வந்து இல்லாமல் போயிருச்சு. வேறு விதமான சக்திகள் இங்கே வர தொடங்கிருச்சு. அதனால் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், தியாகராஜ பாகவதர்னால் தன்னுடைய பழைய சூப்பர் ஸ்டார்டமை திருப்பியும் பிடிக்க முடியல. இந்த மாதிரியான தோல்வியெல்லாம் அவருக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேற. தங்க தட்டில் தான் அவர் வந்து சாப்பிடுவார். தனக்கு வழக்கு நடத்தின வக்கீலுக்கு எத்திராஜுல அவருக்கு வந்து ஒரு தங்க தட்டை கொடுத்து இதில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டுக்கிட்டாராம். அந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப கிராண்டான ஒரு ராஜா மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர். வெற்றினா வெற்றி, அந்த மாதிரியான அவ்வளவு கிராண்டான வெற்றிகளை வந்து அவர் பெற்றவர். சிறை வாழ்க்கை வந்து சுத்தமாக மாற்றிருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து அமைதியாயிட்டார். அவருக்கு சரியான வாய்ப்புகள் வரல. நாடகங்கள்லேயும் அவர் பெருசாக இல்லை. கச்சேரிகள் வந்து நடத்துகிறாரு, பல்வேறு ஊர்களுக்கு போகிறாரு. அவருக்கு டயபெட்டிஸ் வருது. இப்படிலாம் வந்து அப்புறம் கடைசியில் அவர் ரொம்ப வேதனைப்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அவர் வந்து காலமாகிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது? புகழோட உச்சியில் இருந்த தியாகராஜ பாகவதர்னால ஏன் திருப்பியும் தன்னுடைய நட்சத்திர அந்தஸ்தை பெற முடியல? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் தலைவராக இருந்த சத்யமூர்த்தி 1943 காலமாயிடுறார். அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு வர்ற ராஜாஜிக்கு வந்து சினிமா பிடிக்காது. சினிமாவில் அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. அப்புறம் ரொம்ப பெரிய தலைவராக இருந்த காமராஜ் அவங்களுக்கும் கூட சினிமாவில் அவ்வளோ பெரிய ஆர்வமெல்லாம் அதில் இல்லை. சமூகத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை, நல்லொழுக்கம் அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்ட ஆட்கள், ரொம்பவும் ஆர்த்தடாக்ஸ் மனநிலை கொண்டவங்க, குறிப்பாக ராஜாஜி. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் மொத்தத்திலையும் கலைஞர்கள் மேலே இருந்த ஒரு இளக்காரமான ஒரு மனநிலை வந்து ரொம்பவும் சீரியஸாக அது வந்து வெளியே வருது. கலைஞர் மேலான ஒரு அலட்சியமாக, அவங்கள வந்து பொருட்படுத்தாமல் அவங்கள ஒரு ஒதுக்கி வைக்கிற ஒரு தன்மையாக அது வந்து வெளியே வருது. இந்த டயத்தில் தான் திராவிட இயக்கம் முழு வீச்சோட அரசியலுக்குள்ளே வருது. அதில் பலர் வந்து பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் கவிஞர்களாகவும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஈஸியாக இந்த கலைஞர்களோட தங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஒரு பெரிய ஒரு சேஞ்சை வந்து ஏற்படுத்துது. உலகம் முழுக்க இருக்கிற செய்திகள், முற்போக்கான விஷயங்கள், இப்படி பல இதுவும் வருது. சுதந்திர போராட்டம், ஸ்டாலின் கிராடு, அப்புறம் பக்கத்தில் சீனாவில் நடந்துட்டு இருந்த ஃபைட்டு, இப்படி பல்வேறு விஷயங்களை இங்கே இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இங்கேயும் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறதெல்லாம் வருது. பெரியாருடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தினால பலர் வந்து ஆர்வம் எடுத்துக்கிறாங்க. அப்போது நிறைய நாடக நடிகர்களும் சினிமா நடிகர்களும் இந்த பக்கம் திராவிட இயக்கத்தின் பக்கம் வந்து சாய தொடங்குறாங்க. ஆனால் அன்னைக்கு திராவிட இயக்கம் வந்து சினிமாக்குள்ளே ரொம்ப பெருசாக வந்து கால் வைக்கல. வெளியவும் கூட திமுக உருவாகலை, திக தான் இருந்துட்டு இருந்தது. பெரியாரும் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப பெருசாக அதை வந்து கவனித்து பார்க்குற ஒரு டைப் இல்லை.
அதனால் அந்த தொடர்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரம்புக்குட்பட்டதாகவே தான் இருந்தது. இந்த டயத்தில் தான் கேஆர் ராமசாமி அப்படிங்கிற ஒரு நடிகர் உருவாகிறாரு. அவர் அண்ணாதுரையுடைய நண்பர், பெரியாருடைய ஃபாலோவர், பகுத்தறிவு கொள்கைகளை வந்து பின்பற்றுபவர். தன்னுடைய சினிமாக்களில் அதை பிரச்சாரமும் அவர் வந்து செஞ்சிட்ருக்கார். அண்ணா அவருக்காகவே வேலைக்காரி, ஓர் இரவு இந்த மாதிரியான நாடகங்களை வந்து எழுதுகிறாரு. இந்த நாடகங்கள் வந்து ரொம்பவும் புகழ் பெறுது. இந்த நாடகங்கள் தியாகராஜ பாகவதர் பாணி நாடகங்கள் மாதிரி இல்லாமல் இது வேற மாதிரி இருக்கு. இதுலேயும் பாட்டு அந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் கூட இந்த நாடகங்கள் வந்து முழுக்க வேற மாதிரி இருக்கு. இது வந்து பேசுகிற அரசியல் வந்து வேற மாதிரி இருக்கு. பழைய புராண இதிகாச கதைகளில் இருந்து இல்லாட்டி வந்து காந்தியத்தில் இருந்து சொல்லாமல் அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், சாதியம், கண்ணு முன்னாடி இருக்கிறது, பார்ப்பன ஆதிக்கம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இது வந்து பேசுது. இப்போ ஒரு புது ட்ரெண்டு வந்து இதில் உருவாகுது. வேலைக்காரி, ஓரிரவு இந்த 2 நாடகங்களும் சினிமா ஆகுது. ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகுது. கேஆர் ராமசாமி ஒரு முக்கியமான ஒரு நடிகராக மாறுறாரு. திராவிட இயக்க ஆதரவாளராகவும் அவர் வந்து இருக்கிறாரு. ஆக்சுவலாக எம்ஜிஆருடைய இடத்துல இருந்திருக்க வேண்டியவர் வந்து அவர் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவரால் அந்த இடத்துக்கு வந்து போக முடியல, தொடர்ந்து தக்க வச்சுக்கவே முடியல. அதில் நிறைய பர்சனலான விஷயங்கள், பல்வேறு ஏற்ற இறக்கங்கள், திகால இருந்து திமுக உடைஞ்சு வெளியே வர்றது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. இதில் கருணாநிதியுடைய எழுச்சி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒன்றா வந்து இருக்குது. பராசக்திக்கு கதை வசனம் எழுதுகிறாரு. அதுக்கு அடுத்தடுத்து அவர் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ஒரு நெருக்கத்தினால எம்ஜிஆர் நடித்து கலைஞர் கதை வசனம் எழுதின படங்களும் தொடர்ந்து வருது. இதில் கேஆர் ராமசாமிக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்பவும் குறைஞ்சிட்டே வந்து அவர் அதில் இருந்து அவர் வெளியே போகிறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பழைய பாணி சினிமா சுத்தமாக இல்லாமல் போயிடுது. தியாகராஜ பாகவதர் பாணியான சினிமா சுத்தமாக வந்து இல்லாமல் போயிடுது. கதை சொல்லல் முறை வந்து சுத்தமாக மாறி போயிடுது. ஓரளவுக்கு மேடை நாடகங்களில் இருந்து மாறி ஒரு வித்தியாசமான ஒரு கதை சொல்லல் முறை வந்து வருது. கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து ஒரு காட்சி ஊடகம் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்ட காட்சி அமைப்புகள், ஒரு எடிட்டிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து வருது. பேச்சு தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. கிரவுண்டு சிச்சுவேஷன் வந்து அந்த படங்களில் எதிரொலிக்குது. இப்படி பல்வேறு சேஞ்சஸ் அதில் வந்து வருது. அதே மாதிரி சுதந்திரத்துக்கு பின்னாடி மின்மயமாக்கல் சீரியஸாக வந்து நடக்குது. நிறைய கிராமங்களுக்கு கரண்ட்டு இதெல்லாம் வந்து கிடைக்குது. அப்போது இன்னும் பெருவாரியான மக்கள் வந்து படம் பார்க்குறதுக்குள்ள வியூவர்ஸாக வந்து வர்றாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையோட கூறுகளும் படத்தில் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பழைய பாணியான படங்கள் வந்து இனிமேல் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது. இந்த காலகட்டத்தில் தான் தியாகராஜ பாகவதர், சின்னப்பா இவங்கெல்லாம் தங்களுடைய மார்க்கெட்டை வந்து இழக்கிறாங்க. வேறு ஒரு சினிமாக்காக தமிழ் சினிமா வந்து தயாராகுது. அந்த சினிமா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியலோட நேரடியாக பின்னி பிணைஞ்ச ஒன்றா வந்து மாறுது.